சிந்தனானந்தனம் வீரம் ஜானகீசோகநாசனம் கபீஷமக்ஷஹந்தாரம் வந்தே லங்காபயங்கரம். அன்பார்ந்த கேப்டன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இன்று மங்களகரமான ஹேவிலம்பி நாம சம்பத்திரம் உத்தராயண புண்ணிய காலம் வசந்த ருது வைகாசி 27 ஜூன் 10 சனிக்கிழமை. கிருஷ்ணபக்ஷம் பிரதமை தேதி காலை 9 மணி 9 நிமிடம் வரை. பிறகு த்விதீயை தேதி மூலம் நட்சத்திரம். சுபம் நாம யோகம், பாலவம் நாம கரணம். இன்றைய நவகிரக நிலைகள்: மேஷராசியில் சுக்கிரன், ரிஷபராசியில் சூரியன் புதன், மிதுன ராசியில் அங்காரகன், சிம்மராசியில் ராகு, கன்னியா ராசியில் குரு, விருச்சிக ராசியில் சனீஸ்வரன், தனுர் ராசியில் சந்திரன், கும்பராசியில் கேது. இன்றைய தினபலன்: மேஷராசி அன்பர்களே, ராசிக்கு 9ஆம் இடத்துல சந்திரன் இருக்காரு. கேதுவுடைய நட்சத்திர சாரத்தை பெற்றிருக்கார். பெரியவர்களுடைய துணை உங்களுக்கு இன்றைக்கு கிடைத்தால் அதை ஏற்றுக்கொள்வது நல்லது. உயர் அதிகாரிகள், குரு, ஆசிரியர் இவரிடத்திலே மிக விசுவாசமாக கீழ்ப்படிந்து நடந்து கொள்ள வேண்டியது அவசியம். உள்ளுணர்வுக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டியதும் கூட அவசியம். 9ஆம் இடம் குருஸ்தானம். கேதுவுடைய சாரத்துல சந்திரன் இருக்கார். ஆன்மீக ஈடுபாடு இன்றைக்கு உங்களுக்கு அதிகரிக்கும். ஆன்மீக ஈடுபாடு இல்லாதவர்களுக்கு கூட இப்போது உண்டாகலாம். அப்படியாக என்னால் ஆன்மீக ஈடுபாட்டை வளர்த்து கொள்வது, பெரியவர்களுடைய சொல்படி கேட்டு அவர்கள் கீழ்ப்படிந்து நடப்பது போன்ற விஷயங்களை செய்யும் போது கஷ்ட நஷ்டமற்ற பிரச்சனையற்ற சாதகமான நாளாக இந்த நாள் அமையும். ரிஷபராசி அன்பர்களே, ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திரன் இருக்காரு. சந்திராஷ்டம நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமையுது. 8ல சந்திரன் இருக்காரு, சந்திராஷ்டமம். இப்படி இருக்கக்கூடிய சமயத்துல ராசியில சூரியன் புதன் சேர்ந்து இருக்காங்க. அனைத்தையும் உங்களுடைய மதி நுட்பத்தினால, மதி யூகத்தினால நீங்க சமாளிக்கலாம். ராசியில சூரியன் புதன் சேர்ந்து இருக்கக்கூடிய அமைப்பினால சூரியன் தைரியத்தை கொடுத்துருவார், புதன் சாமர்த்தியத்தை கொடுத்துருவார். அதனால சந்திராஷ்டமத்தினால காரியங்கள் தடையானாலும், குழப்பம் தாமதம் ஏற்பட்டாலும் கூட அனைத்தையும் உங்களால சமாளிக்க முடியும். அதனால் இன்றைய நாளில் பக்குவமாக நீங்கள் இருக்கும்போது, செய்யக்கூடிய விஷயங்களில் முழுமையான ஈடுபாட்டோடு இருக்கும்போது சந்திராஷ்டம பிரச்சனையை தவிர்க்க முடியும். பயனுள்ள நாளாக இந்த நாள் அமையும். மிதுன ராசி அன்பர்களே, ராசிக்கு 7ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார். தனஸ்தான அதிபதி சந்திரன் 7லிருந்து ராசியை பார்த்துட்டு இருக்காரு. ராசியில அங்காரகன் இருக்கார். பொதுவாக அங்காரகன் உங்களுடைய ராசிக்கு ருணரோக சத்துருஸ்தான அதிபதி. அவர் இப்போது ராசியில இருக்கார். முடிந்த அளவிற்கு இந்த காலகட்டத்தில் அங்காரகன் ராசியில் இருக்கக்கூடிய காலம் வரைக்கும் யாரோடும் பகையை வளர்த்து கொள்ளக்கூடாது. அனைவரையும் அனுசரித்து செல்லணும். வேகத்தை விட விவேகத்திற்கு அதிகமான முக்கியத்துவத்தை கொடுக்கணும். இப்போது 7ல சந்திரன் வந்து ராசியை பார்க்கிறாரு. சந்திரனுக்கு கேதுவுடைய சாரம் கிடைச்சிருக்கு. அதனால குழப்பத்திற்கு ஆளாகாம ஒரே சமயத்துல 2 விதமான செயல்கள், சிந்தனைகள் போன்ற விஷயங்களை தவிர்த்து மனதை ஒருமுகப்படுத்தும் போது இந்த நாள் உங்களுக்கு பயனுள்ள நாளாக அமையும். கடகராசி என்பர்களே, ராசிக்கு 6ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார். ராசிநாதன் சந்திரன் 6ஆம் இடத்துல இருக்காரு. நல்ல ஸ்தான பலமாக இருக்கு. போட்டிகள் அனைத்தையும் இப்போது நீங்க சுலபமாக வெற்றி கொள்ளலாம். கேதுவுடைய சாரம் சந்திரனுக்கு கிடைச்சிருக்கு. குழப்பங்கள் விலகும். கேது சந்திரனுடைய சேர்க்கை ஏற்படும் போது சாதகமற்ற சூழ்நிலையில அந்த கிரகங்கள் இருக்கக்கூடிய இடம் போன்ற விஷயங்கள் இருந்தா நமக்கு மனக்குழப்பங்கள் அதிகமாகும். எதுலையும் ஒரு முடிவுக்கு வர முடியாது. தவறுகளை செய்வோம், தெரிந்த வேலையை கூட செய்ய முடியாது. இப்போது சந்திரன் 6ஆம் இடத்துல இருக்காரு. கேதுவுடைய சாரத்தை பெற்றிருக்காரு. போட்டிகளை சமாளிக்கலாம், பிரச்சனைகளை தீர்த்து கொள்ளலாம், பகையை தடைகளை கடந்து முன்னேறலாம். அப்படியாக இது உங்களுக்கு சாதகமான நாளாக அமையும். சிம்மராசி அன்பர்களே, ராசிக்கு 5ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார். 5ல சந்திரன் கேதுவுடைய சாரத்தை பெற்று இருக்காரு. இன்றைக்கு உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துவதற்கு வாய்ப்பு வந்தா பயன்படுத்தி கொள்ளலாம். அதே போன்று உங்களிடத்தில் இருக்கக்கூடிய திறமைகளை வளர்த்து கொள்வதற்கு உங்களுக்கு விருப்பம் இருந்தா இந்நாள்ல முயற்சிக்கலாம். பொதுவாக சந்திரன் 5ஆம் இடம் புத்திஸ்தானத்தில் இருக்காரு. உங்களுடைய புத்தியை வளர்த்து கொள்ளலாம். உங்களிடத்தில் இருக்கக்கூடிய தனித்திறமைகளை வெளிப்படுத்தி அதன் மூலமாக நல்ல பெயர் புகழ் அடையலாம். பிள்ளைகளுடைய கல்வி சம்பந்தமான செலவுகளை செய்யலாம். உங்களுக்கு தெரிந்த விஷயங்களை பிறருக்கு சொல்லிக் கொடுக்கலாம். இப்படியாக நற்காரியங்களை செய்வது, நீங்கள் உங்களுடைய அறிவை வளர்த்து கொள்வது போன்ற விஷயங்களை செய்யும் போது அது பலன் அளித்து உங்களுக்கு புகழ் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். கன்னியா ராசி அன்பர்களே, ராசிக்கு 4ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார்.
6ஆம் இடத்துல கேது இருந்து கேதுவின் சாரம் சந்திரனுக்கு கிடைச்சிருக்கு. ராசிநாதன் புதன் சூரியனோடு சேர்ந்திருக்கார், 9ஆம் இடத்துல இருக்கார். அதனால இப்போது கல்வி சம்பந்தமான முன்னேற்றங்கள், அதற்கு முயற்சிக்கலாம். கல்வி சம்பந்தமான கடன் தேவை, கடன் பெற்று பெரிய உயர் கல்விகளை படிக்கணும் சொல்லும் போது இன்றைக்கு முயற்சிக்கலாம். தடை ஏற்பட்ட கல்வியை மீண்டும் தொடர்வதற்கு இன்றைக்கு முயற்சிக்கலாம். பயணங்கள் இருக்குன்னு சொல்லும் போது இந்நாள்ல அது உங்களுக்கு லாபத்தை அளிக்கக்கூடியதாக இருக்கும். இடமாற்றம் உண்டாகுதுன்னு சொன்னாலும் கூட இதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளலாம். இப்படியாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இடமாற்றம் பயணங்கள் உங்களுக்கு லாபம் அளிக்கும். தடைப்பட்ட கல்வி, நீங்கள் படிக்க வேண்டும் என்று விருப்பப்படக்கூடிய கல்வி, இதற்கு வாய்ப்பு கிடைக்கும். இது சாதகமான நாளாக அமையும். துலா ராசி அன்பர்களே, ராசிக்கு 3ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார். 3ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறது, ராசிய சுக்கிரன் பார்க்கிறது. எந்த பணி இன்றைக்கு நீங்க செய்ய வேண்டியது இருந்தாலும் முழுமையான ஈடுபாட்டோடு செய்வீங்க. பணியை செய்யும்போது சிலர் கஷ்டப்பட்டு இந்த பணியை செய்து முடிக்கணுமேன்னு செய்வாங்க, சிலர் இந்த பணி நமக்கு கிடைச்சிருக்குன்னு சொல்லி விருப்பமாக செய்வாங்க. அப்படியாக இன்றைக்கு உங்களுடைய கடமைகள், உங்களுடைய செயல்கள் அனைத்தும் திருப்திகரமானதாக இருக்கும். நீங்க அதுல மனமும் ஈடுபாட்டோடு செய்வீங்க. பிடித்த பணிகளை செய்து மகிழ்வீங்க. பிறருக்கு தேவையான விஷயங்களை நிறைவேற்றி கொடுப்பீங்க. உங்களுடைய செயல்கள் எதுவாக இருந்தாலும் அதில் ஒரு நளினம், நாகரீகம் இருக்கும். அனைவராலும் போற்றப்படக்கூடிய நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமையும். விருச்சிக ராசி அன்பர்களே, ராசிக்கு 2ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார். 2ல சந்திரன் கேதுவின் சாரத்தை பெற்றிருக்காரு. பேச்சில கவனம் தேவை. அதிகமான விலையுயர்ந்த பொருட்களை கையாளும் போது, அதிகமான பண புழக்கம் இருக்கும்போது மிக சிரத்தையாக முழுமையான மனதோடு இருக்க வேண்டியது அவசியம். உங்களுக்கு அவப்பெயர் வராம, உங்களால எந்த ஒரு நஷ்டமும் ஏற்படாதவாறு மிக கவனமாக இன்றைக்கு நீங்கள் இருக்க வேண்டியது அவசியம். ராசியில சனி இருக்காரு, அஷ்டமத்துல ராசி அதிபதி அங்காரகன் இருக்காரு, 2ல சந்திரன் கேதுடைய சாரத்தை பெற்று பிறருடைய உதவி கிடைத்தா அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளலாம். குடும்ப நபர்களை அனுசரித்து செய்யலாம். இப்படியெல்லாம் செய்யும் போது இந்த நாள் உங்களுக்கு பயனுள்ள நாளாக அமையும். தனுர் ராசி அன்பர்களே, ராசியில சந்திரன் இருக்கார். ராசியில சந்திரன் இருக்காரு, அஷ்டமஸ்தான அதிபதி சந்திரன். அவர் ராசியில அமர்ந்திருக்கார். இப்படி இருக்கக்கூடிய சமயத்துல சிலருக்கு தாழ்வு மனப்பான்மை உண்டாகலாம், சிலருக்கு பயம் இருக்கலாம், குற்ற உணர்வு இருக்கலாம். அதையெல்லாம் இப்போது நீங்க தகர்த்து, நடந்த எல்லா விஷயமுமே நடந்து முடிந்து விட்டது, அதை பற்றி கவலைப்பட்டு பிரயோஜனம் இல்லை. இனி நடக்க போவதுதான் நம்முடைய கையில் இருக்கு. இறைவனுடைய அனுகிரகம் இருந்தால் நல்லபடியாக நடக்கும் என்ற எண்ணங்களை வளர்த்துக்கணும். இப்படியாக இன்றைக்கு நீங்க நேர்மறை எண்ணங்களை வளர்த்து கொள்ளணும். ஆக்கப்பூர்வமான காரியங்களை மட்டுமே செய்யணும். சோம்பலாக இருப்பதோ, பயந்து கொண்டு காரியங்களை செய்யாமல் இருப்பதோ, தயக்கமாக இருப்பதோ போன்ற விஷயங்களை கைவிட வேண்டும். அப்படி செய்யும் போது இந்த நாள் உங்களுக்கு பயனுள்ள நற்காரியங்கள் நீங்கள் செய்யக்கூடிய நாளாக அமையும். மகர ராசி என்பர்களே, ராசிக்கு 12ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார். சந்திரன் 7ஆம் இடம் களத்திரஸ்தானத்திற்கு அதிபதி, அவர் 12ல் இருக்காரு. 2ஆம் இடம் குடும்பஸ்தானத்துல கேது இருந்து சந்திரனுக்கு சாரம் கொடுத்திருக்கார். இந்த போன்ற காலகட்டத்துல தம்பதியர், திருமணமானவர் வாழ்க்கை துணையிடத்துல விட்டு கொடுத்து போக வேண்டியது அவசியம். இப்போது திருமணத்திற்கு வரன் பார்த்து கொண்டிருக்கக்கூடியவங்க மிக சிரத்தையாக நன்றாக பொருத்தம் பார்த்து தகுந்த வரனாக தேர்ந்தெடுக்க வேண்டியது அவசியம். கூட்டு தொழில் புரியக்கூடியவங்க ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து போகணும். வீண் சந்தேகங்கள் இருக்கக்கூடாது. இப்படியாக நீங்கள் பழகக்கூடிய நபர், உங்களுடைய நண்பர், திருமணத்திற்கு பார்க்கக்கூடிய வரன், திருமணமான பிறகு இல்வாழ்க்கை துணை, இவர்களிடத்துல நீங்க மிக கவனமாக சரியான முறையில் நடந்து கொள்ளும் பொழுது பிரச்சனையற்ற நஷ்டமற்ற நாளாக இந்த நாள் அமையும். கும்பராசி அன்பர்களே, ராசிக்கு 11ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார். லாபஸ்தானத்துல சந்திரன் இருக்கிறதுனால நல்ல லாபம் கிடைக்கும். விரும்பிய விஷயங்கள் நடந்தேறும். ராசியில கேது இருக்கிறதுனால ஆன்மீகம் சார்ந்த பிரயாணங்கள், சுற்றுலா போன்ற விஷயங்கள் சென்று வரலாம். பிறருக்கு உதவி செய்யணும், தர்மம் செய்யணுன்ற ஆசை இருந்தால் அது இப்போது நிறைவேறும். குறிப்பாக அன்னதானம் செய்வது, கல்வி சம்பந்தமான உதவிகளை செய்யறது, இதுல இப்போது உங்களுக்கு நாட்டம் இருக்கும். ஆரோக்கிய சம்பந்தமான குறைபாடுகள் இருந்தாலும் கூட அது எல்லாம் இப்போது நிவர்த்தி ஆகும். நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும். மகிழ்ச்சியான லாபமான நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமையும். மீனராசி அன்பர்களே, ராசிக்கு 5 கொடிய சந்திரன் 10ஆம் இடத்துல இருக்கார். ஒரு திரிகோணஸ்தான அதிபதி கேந்திரஸ்தானத்தில் இருக்காரு. இருந்து உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்து அதிபதி அங்காரனுடைய பார்வையை பெறுகிறார். 5, 9, 10ஆம் இடங்களுக்கு சம்பந்தம் ஏற்படுது. அந்த 10ஆம் இடத்து அதிபதி ராசியை பார்க்கிறார். ராசிக்கு அதிபதியாகவும் அவராகவே இருக்கார்.
அதனால இப்போது உங்களுக்கும் நல்ல விஷயங்கள் நடக்கும், உங்களால பிறருக்கும் பயன் கிடைக்கும், பொது காரியங்கள்ல ஈடுபாடு அதிகமாக இருக்கும், கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றுவீங்க, அனைவராலும் போற்றப்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். இன்றைய ஜோதிட தகவல். வீடு மனை யோகம் ஜாதக ரீதியாக யாருக்கெல்லாம் கிடைக்கும், எந்த கிரகங்கள் இதற்கு காரகத்துவம், எந்த ஸ்தானத்தை ஆராயணும், யார் மூலமாக, அதாவது எந்த உறவினர் மூலமாக கிடைக்கும் போன்ற விஷயங்கள் எல்லாம் பார்த்தோம். அடுத்ததாக இது எல்லாம் பொதுவான விஷயங்களா இருக்கு. தனிப்பட்ட முறையில் சொல்லணும்னு சொல்லும்போது லக்ன ரீதியாக சொல்லலாம். லக்ன ரீதியாக முதல் லக்னம் மேஷ லக்னமாக வருது. மேஷ லக்னத்திற்கு எது போன்ற அமைப்புகள் இருந்தால் வீடு மனை யோகம் எளிதில் கிடைக்கும். மேஷ லக்னம் லக்னத்திற்கு 4ஆம் இடம் வீட்டை குறிக்கிறது இல்லையா, அதனால அந்த 4ஆம் வீட்டு அதிபதி சந்திரன் 4ஆம் இடத்திலேயே ஆட்சி பெற்று இருந்தார்னா வீடு கிடைக்கும். அதாவது மேஷ லக்னத்துல பிறந்தவருக்கு சந்திரன் கடகராசியில இருந்தா அவருக்கு சொந்த வீடு எளிதாக கிடைச்சிடும். பிறகு சந்திரன் மகர ராசி 10ஆம் இடம், லக்னத்திற்கு 10ஆம் இடத்துல இருந்து தன்னுடைய வீட்டை 4ஆம் இடத்தை பார்த்தா அவருக்கு வீடு கிடைச்சிடும். அடுத்ததாக அங்காரகன். அங்காரகன் மேஷ லக்னத்திற்கு அதிபதி. அவர் லக்னத்திலேயே ஆட்சி பெற்று இருந்து தன்னுடைய 4ஆம் பார்வையாக 4ஆம் இடம் கடகத்தை பார்த்தார்னு சொன்னா அவருக்கு வீடு மனை யோகம் கிடைச்சிடும். அதே அங்காரகன் மேஷ லக்னத்திற்கு 10ஆம் இடம் மகர ராசியில் இருக்கும்போது உச்சம் அடைகிறார். உச்சம் அடையும் போது 4ஆம் இடத்தை பார்க்கிறாரு, அப்போதும் அவருக்கு வீடு அமையும். அதன் பிறகு மேஷ லக்னத்திற்கு யோகத்தை தரக்கூடிய கிரகம் குருவாக இருக்கார். குரு மேஷ லக்னத்திற்கு 4ஆம் இடத்துல வந்தார்னு சொன்னா அவர் உச்சம் அடைகிறார். கடகராசியில குரு உச்சம். அப்படி இருக்கும்போது அவருக்கு வீடு அமையும். அதே போன்று மேஷ லக்னத்துக்கு 12ஆம் இடத்துல குரு இருந்தாலும் அவருடைய பார்வை 4ஆம் இடத்திற்கு கிடைச்சிடும். ஆட்சி பெற்ற குரு 4ஆம் இடத்தை பார்க்கிறார், அப்போதும் அவருக்கு வீடு கிடைச்சிடும். இப்படியாக மேஷ லக்னத்திற்கு முக்கியமான யோகாதிபதிகளா இருக்கக்கூடிய அங்காரகன் லக்னத்திற்கு அதிபதி, குரு பாக்யாதிபதி, சந்திரன் சுகஸ்தான அதிபதி, இவர்கள் வலிமையாக இருக்கும்போது 4ஆம் இடத்தை பார்க்கும்போது வீடு அமையும். மேஷ லக்னத்திற்கு சூரியன் 5ஆம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தான அதிபதியாக வராரு. பொதுவாக சூரியன் இயற்கை அசுப கிரகமாக இருக்கார். இருந்தாலும் மேஷ லக்னத்தை பொறுத்த வரைக்கும் பூர்வ புண்ணிய ஸ்தான அதிபதியா வர்றதுனால இவர் பலமாக லக்னத்திலே உச்சம் பெற்றாலும் கூட அவருக்கு பூர்வீகமாகவே வீடு கிடைக்கும் அப்படின்றத எடுத்துக்கலாம். ஒருவருக்கு வீடுமனை அமையறதுக்கு எண்ணற்ற யோகங்கள் இருக்கு, தடையாகிறதுக்கும் எண்ணற்ற அவயோகங்கள் இருக்கு. அதுல சிலவற்றை பார்த்தோம். மேஷ லக்னத்திற்கு எப்படி அமைப்புகள் இருக்கும்போது வீடு அமையன்றதை இன்றைக்கு பார்த்தோம். இன்றைய தினபலன் ஜோதிட தகவலை பார்த்தோம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.